ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிக் ஃபோர்ஸ். பாகிஸ்தான் வந்து தாங்க முடியாது. ஏதோ ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஹெவி அட்டாக் வரும்னு அவங்க ரிட்டாலியேஷன் வரும்னு நினைக்கவே இல்லை. வந்த உடனே முக்கால்வாசி டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ் முடிஞ்சிருச்சு, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சு, பெட்ரோலியம் ரூட்டு பெட்ரோல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நேவி போய் எல்லாம் அரேபியன் சீயில் வர்றவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடையாது. ஸோ இன்னும் 1 or 2 days இப்படியே போச்சுன்னா அங்கே சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் எல்லாம் ட்ரை ஆகிரும். கையில் இருக்கிற வரைக்கும் ட்ரோன்ஸ் எல்லாம் அடிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு சமாதானத்துவான்னு பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் பம்பார்ட் பண்ணி ஒழிச்சிட்டோம். இனிமேல் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இருக்குல்ல, வைட்டல் இன்ஸ்டலேஷன் எல்லாம் அடிச்சிட்டோம்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்தியா வந்து இனியும் ஒரு சரியான பதிலடி அடிக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். வார் கிடையாது, வார் டெக்ளேர் பண்ண கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. சிவிலியன் இன்ஸ்டலேஷன், ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதெல்லாம் அடிக்க முடியாது. முக்கியமான ஒரு சில அவங்க வந்து சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. மார்னிங் வந்து ஸ்ரீநகரில் வந்து குண்டு வெடிப்பு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான தீர்வு தான் என்ன? தீர்வு தான் ஃபைனல் சொல்யூஷன். இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா 2-3 நாளுக்குள்ளே எல்லாம் அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டு நீல வந்துடுவாங்க. இப்போது ஐஎன்எஸ் விக்ராந்த் உள்ளே வருது அப்படின்னா லாஸ்ட்டாக உள்ளே வரும்போது ஒரு புது கண்ட்ரி வந்து உருவாச்சு. இப்பவும் இறங்குறாங்கன்னா ஒரு புது கண்ட்ரி உருவாகும். அது சென்டிமெண்டல், அது சிமிலாரிட்டி. இப்போ ஐஎன்எஸ் அங்கே போய் கராச்சினோட போட்டு டிஸ்ட்ராய் பண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ அரேபிக் கடலில் ஃபுல்லாக அதை லுக் அவுட் பண்ணாங்க. இந்த போட்டிங் கூட ஃபிஷிங் கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஆர்மி வந்து அவங்க வந்து சிவிலியன் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஃபிசிக்கலாக பண்ணலை, ஆர்ம்ஸ் போடுறாங்க, அதில் வருது. அது அவங்களதான் வாரே டெக்ளேர் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஃபயர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த ரூல் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு பண்ணுறாங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னவாக போகுது? இல்லை ஒரு 4 தீவிரவாதி சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தீர்வு ஆயிருமா? ஆகாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் கர்னல் கே மலையப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் வந்த தகவல் என்னென்னா, பாகிஸ்தானின் இராணுவத்தினர் வந்து எங்களை வந்து விட்டுருங்க, இந்த பதற்றத்தை வந்து தணிக்கிறதுக்கு முன் வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து இராணுவத்தில் வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்குது? இந்த அட்டாக்ஸ், இந்த தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல், இப்போ இந்த விஷயம் சொல்கிறது, இது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிக் ஃபோர்ஸ். பாகிஸ்தான் வந்து தாங்க முடியாது. ஏதோ ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்க. இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து பவர் கிரீடி. அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர் ஆகணும். அதை எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஆக்ஷனை கிளப்பி டெரரிஸ்ட் விட்டு அட்டாக் பண்ணி அதுக்காக வேண்டி அவரோட பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணார். ஆனால் இப்போ பண்ணும்போது வந்து ரிட்டாலியேஷன் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. 3 நாள்லேயே அவங்க பெட்ரோல்லாம் தீர்ந்துருச்சு. நிறைய இடத்துல டெமாலிஷ் பண்ணிட்டோம். அவங்களால ஃபர்தர் தாக்கு பிடிக்க முடியல. இவர் ஒரு சிலர் தவிர மற்ற பாகிஸ்தானில் யாருமே நம்ம கூட சண்டை போடுறது பிடிக்கல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஹெவி அட்டாக் வரும்னு அவங்க ரிட்டாலியேஷன் வரும்னு நினைக்கவே இல்லை. வந்த உடனே முக்கால்வாசி டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ் முடிஞ்சிருச்சு, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சு, பெட்ரோலியம் ரூட்டு பெட்ரோல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நேவி போய் எல்லாம் அரேபியன் சீயில் வர்றவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியன் சைட்லேருந்து ஹெவி பம்பார்ட்மெண்ட், அவங்க அனுப்புகிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம டெமாலிஷ் பண்ணிடுறோம். இப்போ அவங்களுக்கு வந்து இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடையாது. ஸோ இன்னும் 1 or 2 days இப்படியே போச்சுன்னா அங்கே சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் எல்லாம் ட்ரை ஆகிரும். அது டெரரிஸ்ட் அட்டாக்னால வார்னு கிடையாது. அதனால் மற்ற கண்ட்ரி யாருமே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. உலக நாடுகள் ஐநா சபையில் தீர்மானம் என்னென்னா, டெரரிஸ்ட்டுக்கு எகென்ஸ்டாக எல்லாருமே எதிர்த்து போராடுவோம். ஸோ பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டை அனுப்பிச்சி வச்சாங்க. நம்ம டெரரிஸ்ட் கொள்கிற சைட்லேயே போய்க்கிறதுனால யாரும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ வந்து இப்போ அமெரிக்காவெல்லாம் ஒன்றா சமாதானமான போகணும்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அவங்க எப்படியே தப்பிக்கலாம்னு பார்க்குறாங்க. ஓகே. ஆனால் தொடர்ந்து வந்து இந்த ட்ரோன் தாக்குதல் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது.
இந்தியாவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேடார் வச்சு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் இந்த ட்ரோன் தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்கு? அவங்க வந்து என்ன அவங்க முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணியே பார்ப்பாங்க. ஏதாவது வேறு மாதிரி அது பண்ணியுமா, இல்லை அது நம்ம அவங்கள வேறு சமாதானத்துக்கு வருமானு பார்ப்பாங்க. முடியாது, கையில் இருக்கிற வரைக்கும் ட்ரோன்ஸ் எல்லாம் அடிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு சமாதானத்துக்கு வான்னு பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, ட்ரோன் மட்டும் கிடையாது. அவங்க ஏர் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் பம்பார்ட் பண்ணி ஒழிச்சிட்டோம். இனிமேல் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இருக்குல்ல, வைட்டல் இன்ஸ்டலேஷன்லாம் அடிச்சிட்டோம்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ரேஷனை கட் பண்ணிடணும் வச்சுங்க, சப்ளைஸு. ஸோ ட்ரூப்ஸுக்கு ரேஷன் இருக்காது, சாப்பாடுறதுக்கெலாம் 3 நாள் ரேஷன் இருக்குது, 3 நாள் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ரெப்ளனிஷ் பண்ணால் தான் முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது மியூட்டினி வர்றதுக்கு முதல்ல அவங்களா அதாவது சண்டையில் தோத்துட்டோம்னு சரண்டர் ஆகிறதுக்கு பதிலாக சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக போகலான்னு பார்க்குறாங்க. ஓகே, ஆனால் இந்தியா வந்து இனியும் ஒரு சரியான பதிலடி அடிக்கலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, அது வந்து இப்போ வந்து டெரரிஸ்டிக் அகேன்ஸ்டாக பண்ணுறோம். பண்ணும்போது நம்ம வார் கிடையாது, வார் டெக்ளேர் பண்ண கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. சிவிலியன் இன்ஸ்டலேஷன், ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதெல்லாம் அடிக்க முடியாது. முக்கியமான ஒரு சில அவங்க வந்து சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அது பண்ணுவாங்க, அது அவங்களோட எந்த நெறிமுறை இல்லாமல் பண்ணுறாங்கல்ல. அவங்க தான் ரோக் கண்ட்ரின்னே பேர். டெரரிஸ்ட் அனுப்புறதே தப்பு. அவங்களோட ஆர்மி தான் அந்த டெரரிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் செஞ்சு பண்ணுறாங்க. அதனால் நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து மோர் டிக்னிஃபைட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரூல் ஃபாலோ பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நம்ம வயலண்ட்டாக போகலை. ஒருவேளை அவங்க வார்ன்னு டெக்ளேர் பண்ணாங்கன்னா தென் ஃபுல் ஜோஸில் போய் அவங்கள முடிச்சிடுவாங்க. ஒருவேளை சப்போஸ் அது ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பாகிஸ்தான் நம்மளோட ரொம்பவே சின்ன கண்ட்ரியாக தான் இருக்குது. அதை வந்து ஈஸியாக நமக்கு அளிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கா? இருக்குது. நம்ம அவங்க யங்கர் பிரதர் தானே. 47 வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்க. அதுக்கு பிறகு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்க பாப்புலேஷன் வந்து ஒரு 25 crores தான் இருக்கும். நம்ம வந்து 140 crore. ஏரியாவில் வந்து 3ல் ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்கு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்மி வந்து நம்மள 3ல் ஒரு பங்கு. அவங்க 5 லட்சம் பேர் இருக்காங்க, நம்ம இதில் 15 லட்சம் பேர். அதே மாதிரி நம்ம வந்து க்ரோயிங் கண்ட்ரி, எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கு. பாகிஸ்தான் வந்து டாப்பில் உள்ளவங்களாம் பணம் பண்ணி எல்லாம் ஃபாரினில் போட்டுறாங்க, கீழே உள்ளவங்களாம் அவங்க பணத்தை சுரண்டி. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ டவுன்வர்ட்ஸில் இருக்கவங்க ஏன் நம்மளை இந்தியா மேலே அவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க? டவுன்வர்ட்ஸில் இருக்கிறவங்க பண்ணது கிடையாது. யார் பவரில் இருக்கிறாங்க, பவரில் தான் ஒரு 0.5% இருக்காங்க. ஆர்மி ஜென்ரல்ஸ், டாப் பியூரோக்ராட்ஸ், டாப் பாலிட்டிஷியன், பணக்காரங்க, கொஞ்சம் ஜட்ஜஸ், இவங்க தான் மேபி ஒரு 100-200 பேர் தான் இருக்கு. ஆனால் பவர் அவங்க கையில் இருக்குது. அப்புறம் ஆர்மி அவங்க கையில் இருக்குது. ஸோ எது இருந்தால் போலீஸ் இருக்குது. யாரையுமே எல்லாத்தையும் அடக்கி முடியாட்சி மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி தான் வந்து சிவிலியன்ஸே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆமாம், அங்கே ஆர்மி ரூல் தான். ஆர்மி ரூல் கிடையாது, அன்டெக்ளேர்டு வார். இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு சில. இங்கே வந்து சிவிலியன்ஸ் வந்து ஆர்மி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், இந்தியா பொறுத்த வரைக்கும். இல்லை, பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஆர்மி வந்து ஒன்லி டெக்னிக்கல். இப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த கேபினட் என்ன டிசைட் பண்ணி சொல்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறது ஆர்மி வேல பண்ணுவாங்க. அதில் சிவிலியன் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணணுங்கிறது சிவில் தான் பண்ணுவாங்க. எஸ் சார், இன்னைக்கு மார்னிங் வந்து சார் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து தேசிய கொடி வந்து கட்டியிருக்காங்க. இருக்கக்கூடியவங்க வந்து சிவிலியன்ஸ் தான், சாதாரண மக்கள் தான். அந்த வீட்டில் வந்து ஒரு அட்டாக் பண்ணி, ஒரு தாக்குதல் பண்ணி 5 பேர் வந்து உயிரிழக்க செஞ்சுருக்காங்க. வெறும் ஒரு தேசிய கொடி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே இந்த விஷயங்கள் பண்ணலாமா? இல்லை, அப்படின்னு நீங்கள் சொல்லிக்க முடியாது. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கேயே இது இன்டெலிஜென்ட் ஏஜென்சி. அப்படி இல்லாமல் பை சான்ஸு கூட இருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சேட்டலைட்டில் தெரிஞ்சிருது இல்லை, அந்த இதெல்லாம் இருக்கான். இதை வந்து இந்திய கொடினாலே பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் சோ மெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருக்கலாம். ஓகே, மார்னிங் வந்து ஸ்ரீநகரில் வந்து குண்டு வெடிப்பு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான தீர்வு தான் என்ன? தீர்வு தான் ஃபைனல் சொல்யூஷன். இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா 2-3 நாளுக்குள்ளே எல்லாம் அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டு நீல வந்துடுவாங்க. அதுக்கு முதல்ல சமாதானம் பேசுவாச்சு, ஏதாவது போனால் பரவாயில்ல, இல்லாட்டி ரொம்ப கேவலமாக போயிடும். இப்போ ஸ்ரீநகரில் கூட இன்றைக்கி காலையில் ஒரு ஏர்க்ராஃப்டை சுட்டு வீழ்த்திட்டோம். அப்போ அங்கேருந்து 2 பைலட்டு பெயில் அவுட் ஆகிட்டாங்க. பெயில்னே தெரியுமில்ல, அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆக போகுதுன்னு நினச்சா ஜம்ப் பண்ணி பேராசூட்டில் இறங்கிடுவாங்க. அங்கே எங்கே பெரிய மலை ஜங்கில் இறங்கியிருக்காங்க. அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்கள எடுத்து அவங்கள இன்டர்ரோகேட் பண்ணுவாங்க. முதல்ல அபிநந்தன் இன்னும் ஒருத்தர் நம்ம விங் கமாண்டர் பாகிஸ்தானில் மாட்டிக்கிட்டார்ல, அவரை ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணி ரொம்ப இது பண்ண, அது மாதிரிலாம் இந்தியனில் பண்ண மாட்டாங்க. அவர் இப்போதைக்கு வந்து
ஒரு ட்ரெஸ்பாசர் என்னென்னா வார் அனௌன்ஸ் பண்ணதுனால அவர் பிரிசனர் ஆஃப் வார் கிடையாது. ஸோ சிவில் கைதி மாதிரி அவர் நடத்துவாங்க. அதுக்கு பிறகு நார்மல் ப்ரொசீஜர் பட் டிக்னிஃபைடாக நடத்துவாங்க. ஓகே, இப்போ வந்து முப்படை தளபதிகளுடன் மோடி அவர்கள் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. கூட வந்து அஜித் தோவல் அவரும் வந்து இருந்திருக்காரு. இவ்வளோ நாளாக அவர் வந்து எதிலுமே இன்டர்ஃபியர் ஆகலை. இன்னிலேருந்து தான் இன்டர்ஃபியர் ஆகுறாரு. மறுபடியும் ஒரு கேபினெட் கமிட்டி மீட்டிங் மாதிரி போகுது. இதெல்லாம் திரும்ப தொடர்ந்து நடக்கிறதுக்கான அறிகுறியா? இது வந்துங்க உங்களுக்கு மிலிட்ரி சிஸ்டம் கண்ட்ரோல் எப்படின்னு உங்களுக்கு தெரியணும். பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். வார் ரிலேட்டட் கண்டிஷன் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் நேவி ஸ்டாஃப் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு பீஸ் கண்டிஷன்லேயே 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் மீட் பண்ணுவாங்க. எது மேஜர் இஷ்யூனா பிரைம் மினிஸ்டருக்கு டைரெக்டாக எழுதுவாங்க. வாருக்கும் மற்றவங்களுக்கு இடையில கிடையாது. அவர் அஜித் தோவல், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, சிடிஎஸ் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு தான். நான் கோர் ஆக்டிவிட்டி வாருக்கு பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் தான், அவங்க தான். மற்ற இடையில உள்ளவங்க கேட்டுக்கிட்டு அது மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லையே. கோர் மற்றபடி நான் கோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நான் கோர் ஆக்டிவிட்டினா வீடு கட்டுறது, வெல்ஃபேரு, சம்பளம் போடுறது, ரேஷன், இதெல்லாம் அது மற்றவங்க பார்த்துக்குவாங்க. பட் வார்னு வரும்போது பியூர்லி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அது பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது தான். ஏன்னா மற்றவங்களாம் டைல்யூட் ஆயிரு வேறு மாதிரி அவர்கிட்ட சொல்கிறது தான். முதல்ல கூட பிரைம் மினிஸ்டர் ஃப்ரீ ஹேண்ட் தரமுன்னு சொன்னார். ஃப்ரீ ஹேண்டுன்னு என்ன? எஸ், உங்கள் ப்ரொஃபஷனல் உங்கள் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டிஸை நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள். பட் நிறைய பட் டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ரிப்போர்ட் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இருக்குங்கள, நம்ம பாட்டுக்கு உடனே போய் அடித்து உடனே போயிடக்கூடாது. அது இன்டர்நேஷ்னல் இம்ப்ளிகேஷன் இருக்குது. அதெல்லாம் பார்த்து பிரைம் மினிஸ்டரோட மைண்ட் என்னவோ அது டைரெக்டாக சீஃப்ஸுக்கு தெரியணும். அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் நடக்குது ஒழிய டெய்லி வந்து ஒரு ப்ரொசீஜர். மார்னிங் 10:30 ப்ரீஃபிங் நடத்துவாங்க. மக்களுக்கு இப்போ தெரியணுமில்ல, பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்னென்ன, அதாவது சீக்ரெட்லாம் சொல்லாமல் இன் ஜென்ரல் சொல்லுவாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து ப்ரீஃப் பண்ணுவார். டிப்ளமேட்ஸை கூப்பிட்டு இது மாதிரி நடந்தது, இது மாதிரி நடந்தது. இது முதல்லையே நம்ம ஒரு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால பீப்புள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் நம்ம மேலே வெறுப்பு இல்லாமல் நல்லா இருக்காங்க. ஓகே, இப்போது மோடி அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இது தாண்டி வந்து அவர் மேலே சின்ன கிரிட்டிக்ஸ், விமர்சனம் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கான உங்களுடைய ஆன்சர் என்ன? இருங்க, ஹியூமானிட்டி அது பாலிடிக்ஸில் வந்து எல்லாம் இருக்கும். ஒரு வீட்லேயே அண்ணன் தம்பி இருந்தால் தம்பி பற்றி அண்ணன் குறை சொல்கிற, அண்ணன் பற்றி தம்பி குறை, அது வந்து மைனர் நம்மளுக்குள்ள உள்ளதான ஒழிய அவர் வெளியே நாட்டுக்கு போகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அது ஹியூமன் எந்த பவரில் இருந்தாலும் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிஸ்டத்தில் உண்டு, பொலிட்டிக்கல் சிஸ்டம் இதெல்லாம் உண்டு. பெர்ஃபெக்ட்னு யாருமே சொல்ல முடியாது, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, சொல்ல முடியாது. ஸோ அவங்கவுங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் அவர் விதவுட் அஃபெக்டிங் இஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களோ இல்லையா, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. இப்போ உள்ளது நமக்கு வந்து பாகிஸ்தானோட போகிற இந்த இன்சிடெண்ட்டை முடிக்கணும், அவ்வளோதான இல்லையா. மற்றதெல்லாம் பின்பிரிக்ஸ் வர அதெல்லாம் கண்டுக்கப்படாது. இப்போ அவங்க சமாதானத்துக்கு வராங்க, நம்ம சமாதானம் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது நம்ம சிவிலியன்ஸ், ஒரு அப்பாவி மக்கள், டூரிஸ்ட் வந்து 26 பேர் இறந்ததுக்கான தீர்வாயிருமா? அது என்ன தீர்வு? டைரெக்டாக நீ பண்ண முடியாது, போன உயிரை எடுக்க முடியாது இல்லையா. ஆல்ரெடி உங்களை ஹெராஸ் பண்ணியாச்சு, நீஸுக்கு வர்ற மாதிரி பண்ணியாச்சு, எக்கனாமிக்கலி டவுன் பண்ணியாச்சு. நம்ம சிஸ்டம் சுப்பீரியர் வேர்ல்ட்லேயே S-400 இருக்குங்கள, அது வந்து வேர்ல்டு பெஸ்ட்னு சொல்லியாச்சு. அது என்ன தெரியுங்களா? எலக்ட்ரானிக் டோம் போட்டுருவாங்க பார்டர் ஃபுல்லாக. அது என்ன, எனி ஃபாரின் ஆப்ஜெக்ட் வரும்போது அதில் இருந்து ரிசீவ் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொடுத்து அங்கே ஐடென்டிஃபை பண்ணும் அவங்க ஃபோவா ஃப்ரெண்டானு, எனிமியா இல்லை ஃப்ரெண்டானு. அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் சேட்டன் கேட்பாங்க. அது கேட்ட உடனே ஒரு சிலர் திரும்பி ஓடிடுவாங்க. இவங்களுக்கு தெரியும் ட்ரோனா, அதில் அம்யூனிஷன் இருக்குதா, ஸ்பைக்கு வருதான்ட்டு பார்த்து கண்ட்ரோல் மூலமாக அதை ஷாட் டவுன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை ஒரு வேளை ஃப்ரெண்டாக இருந்தால் எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இன்டர்ரோகேட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இப்போ வார் வந்து மாதிரி. S-400 ரஷ்யாலேருந்து வாங்கினது விஷயம். S-400 ரஷ்யாலேருந்து நம்ம இஸ்ரேலு நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுது. ரஷ்யா அங்கே பண்ணி நம்ம இதில் மாடிஃபை பண்ணினது. பட் அது வந்து ரஷ்யன், இந்த பாகிஸ்தானி சைனீஸ், அவங்க வந்து இந்த மாதிரி சிஸ்டம் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க, அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் சூப்பர் சீட் பண்ணி அந்த இருக்கிறதுல போய் அடித்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சுப்பீரியர்னு உலகத்துக்கு காட்டியாச்சு. அது கிட்டத்தட்ட ரேடார் மாதிரி தானே அதுவும். இது வந்து ரேடார், ஸோ மெனி திங்ஸ். ரேடார் இருக்குது, கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் அனலைசிஸ், அப்புறம் ஃபர்தர் ரியாக்ஷன், அப்புறம் ஆர்மிங் த ஏர்க்ராஃப்ட் ஆர் வெப்பன்ஸ்,
allowing them to go and fight, இது மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். இப்போ ஐஎன்எஸ் விக்ராந்த் உள்ளே வருது அப்படின்னா லாஸ்ட்டாக உள்ளே வரும்போது ஒரு புது கண்ட்ரி வந்து உருவாச்சு, இப்பவும் இறங்குறாங்கன்னா ஒரு புது கண்ட்ரி உருவாகும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும். அதுக்கான சாத்தியம் இருக்கா? அது சென்டிமெண்டல், அது சிமிலாரிட்டி சொல்லிக்க நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அது வந்து இப்போ ஐஎன்எஸ் அங்கே போய் கராச்சினோட போட்டு டிஸ்ட்ராய் பண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ அரேபிக் கடலில் ஃபுல்லாக அதை லுக் அவுட் பண்ணாங்க. இந்த போட்டிங் கூட போக, ஃபிஷ்ஷிங் கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வரக்கூடாதுன்னு. ஸோ இட் டிபெண்ட்ஸ், பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ ஐஎன்எஸ் விக்ராந்தோட ஒரு ஸ்பெஷலான விஷயம், யாருமே சொல்லாத விஷயம் எதாவது இருக்கா சார் உங்களுக்கு? நிச்சயம், அது ஃப்ளாக்ஷிப்பு, அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் ஹோல் இந்தியன் நேவிக்கு. அங்கிருந்த ஆர்டர் கமாண்டு, வெல் ஆர்ம்டு எக்யூப் ஏர்கிராஃப்ட் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, கன்ஸ் இருக்குது. அதுதான் ஹோல் நேவியை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் போகிறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், அதை தாண்டி என்னென்ன இருக்குது அதில்? அதான் சொல்கிறேன், ஏர்கிராஃப்ட் போய் லேண்ட் ஆகும், அங்கேயே அண்டர் வச்சுருப்பாங்க, மிசைல்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அப்புறம் ஸ்மால் ஆர்ம்ஸ் இருக்கும், கமாண்டோஸ் இருப்பாங்க, போட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்காங்க. ஓகே, அதை வச்சே நம்ம ஒரு கண்ட்ரி அளிக்கிற அளவுக்கு அதை வச்சு தான் கண்ட்ரோல் த்ரூ அவுட் இந்தியன். மற்ற ஷிப்புக்கு இந்த ஷிப் போகும்போது ப்ரொடெக்டிவ் ஷிப்ஸ் 2 கூடவே போகும், எஸ்கார்ட் ஷிப்ஸ், முன்னாடி பின்னாடி எல்லாம் சைடில் 2 அண்ணா நம்ம பார்த்தோம் அந்த விஷயம். ஓகே, இப்போ சார் தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னென்னா, பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்காது வரைபடத்தில், அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே போகலைங்க. அது ஒரு பாலிட்டிஷியன் ஒன்று சொல்லுவார், இன்னொரு பாலிட்டிஷியன் ஒன்று சொல்லுவாங்க. அது அவங்களுக்குள்ள அது பாலிடிக்ஸ். நான் வந்து பியூர்லி டெக்னிக்கல் அண்ட் அது ஆர்மி ஆஃபீஸர் வந்து என்ன இது நடக்குங்கிறத சொல்கிறேன் இல்லையா, அவங்க பாலிடிக்ஸில் போக விரும்பல. எஸ், இதையும் பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க, அது நீங்கள் பார்க்குறீங்க சார்? அது பண்ணுவாங்க, அது பாலிடிக்ஸ் ஆக்கலாம். பாலிடிக்ஸ்னால் என்னங்க, மேக்கிங் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங். ஸோ அதை வச்சுக்கிட்டு பண்ணுறது, அது அவங்க அது பிஸ்னஸ், அவங்க பொழப்பே அதுதான். அதனால அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அதில். ஓகே, இப்போ ஆர்மி ரூல்ஸ் தாண்டி இப்போ சிவிலியன்ஸ் மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது, கரெக்டுங்களா? அதையும் தாண்டி வந்து இங்கே சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க பண்ணுறவங்களே அந்த ஆர்மி தான், பாகிஸ்தான் ஆர்மி தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆர்மிக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்காங்க? இல்லைங்க, ஆர்மி வந்து அவங்க வந்து சிவிலியன் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஃபிசிக்கலாக பண்ணலை, ஆர்ம்ஸ் போடுறாங்க, அதில் வருது. அது அவங்களே தான் வாரே டிக்ளேர் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஃபயர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த ரூல் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு பண்ணுறாங்க. அது ஒன்றும் கிடையாது. அது அவங்களோட இது. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் அதை கொண்டு போக முடியாது. இது இன்டர்னல் சிச்சுவேஷன். ஓகே சார், இப்போது இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னவாக போகுது? இல்லை ஒரு 4 தீவிரவாதி சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தீர்வு ஆயிருமா? ஆகாது. தீவிரவாதி 4 பேர் ஆனால் 40 பேர் வந்துடுவாங்க. 22 கேம்ப் இருக்குது. கேம்பில் மட்டும் இல்லை, பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சன்ஸ் இருப்பாங்க. தீவிரவாதத்துக்கு எண்டே கிடையாது. ரெடியூஸ் பண்ணலாம், எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, அது அவங்க எப்படி டெரரிஸ்டாக உருவாக்குறாங்க? அங்கே டெரரிஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மியை உருவாக்குனது தானே, ஆர்மியை உருவாக்குனது தான். முதல்ல அதை டெரரிஸ்ட்டை வந்து முதல்ல ஒரு ட்வின் டவர்ஸை அட்டாக் பண்ணானே, அதை வந்து அமெரிக்காக்காரங்க உருவாக்குனாங்க. அவங்களையவே அவன் போட்டு தள்ளினான். இதே மாதிரி இங்கே டெரரிஸ்ட்டை ஊக்குவிச்சு இந்தியாவுக்கு ஒரு பின்பிரிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் ஆர்மி, அது உள்ள பாதி பேர் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் சிவில் ட்ரெஸ்ஸில், மற்றவங்க ரெக்ரூட் பண்ணி, அதுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருங்க, எல்லாம் பாகிஸ்தான் ஆர்மி கொடுக்குறது தான். வெப்பன்ஸு, அம்யூனிஷன், இடம், அப்புறம் மற்றவங்க அட்டாக் பண்ண முடியாத ப்ரொடெக்ஷன் எல்லாமே பாகிஸ்தான் ஆர்மி தான். இன்றைக்குமே வந்து சில டாலர்கள் வந்து கடன் வாங்கி தான் அந்த வாரம் நடத்திட்டு இருக்க மாதிரி கேள்விப்படுறோம். அது அவங்க கடன் எதுக்கு வாங்குறாங்கன்னா, கடன் கொடுக்குறது கடன் வாங்குறாங்க, அது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பேங்க்ரப்ட் கண்ட்ரி. ஓகே, எதுக்காக ஆல்ரெடி இருக்க கடனை வந்து கிளியர் பண்ணுறாங்க? எதுக்காகனா ஒரு கண்டிஷன் இருக்குமில்ல, இத்தனை மாதத்துக்குள்ள வட்டியை திருப்பி கொடுக்கணும், அது மாதிரி இருக்குது. அது வாங்குகிற பணத்தில் நிறைய இந்த டாப்பில் உள்ளவங்களாம் லூட் பண்ணி ஃபாரினில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே சார், ஓவராலாக இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சொல்யூஷன் வந்து அவங்க வந்து சமாதானத்துக்கு வரணும். இன்டர்நேஷ்னல் மீடியேஷன் யாருனாலையும் இல்லாட்டி நம்மளுக்குள்ளே சேர்ந்து அவங்க தீவிரவாதி நம்ம கண்டிஷன் போடுவோம், என்னென்ன கண்டிஷன் போட்டால் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு, அந்த மாதிரி கண்டிஷனை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு இப்போ டெம்பரரி பீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.